நூல் விலை கிலோவுக்கு ₹3 உயர்த்தப்பட்டிருப்பது ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர் சங்க துணைத் தலைவர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு பாலச்சந்திரன். தற்போது நூல் விலையானது ₹3 உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்களிடையே இது கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விலை உயர்வு தற்காலிகமானது தானா? இது மீண்டும் பழைய நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இதனால் ஆடை உற்பத்தியாளர்கள் எந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கிறார்கள்? உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. வணக்கங்க. இப்போ நூல் விலை இப்போ திடீர்னு கிலோவுக்கு ₹3 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏற்றம் கண்டிப்பாக உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பாதிப்பு வரும். காரணம் என்ன, இவ்வளோ நாள் ஒரு நிலைய நூல் விலை இருந்தது. திடீர்னு இந்த மாற்றம் வரும்போது உடனடியாக நாங்கள் இந்த எங்களுடைய ப்ராடக்ட்ஸுக்கு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி சமீப பாலிஸ்டர் கார்மெண்ட்ஸோடைய போட்டிகளை நாம் சந்திச்சுட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நூல் விலை சீராக இருந்தால் மட்டும்தான் இந்த திருப்பூர் காட்டன் கார்மெண்ட்ஸை மெயினாக பேஸ் பண்ணி தான் இருக்குது. நூல் விலை சீராக இருந்தால் மட்டும்தான் நம்ம மற்ற மாநிலங்களோட நம்ம போட்டி போட முடியும். இதுதான் எங்களுடைய கருத்துங்க. சார், ஏற்கனவே மின்சார கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கட்டண உயர்வுகளால் ஆடை உற்பத்தி நலிந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது நூல் விலை உயர்வும் அதிகரித்திருக்கிறது. இது உற்பத்தியாளர்களிடையே எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? இதனால் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆடைகளின் அந்த ஏற்றுமதி தரமும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாங்க. இது என்னட்டா இப்போ ஆல்ரெடி எல்லா வகையிலையும் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், அப்புறம் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக இங்கே இருக்கிற லேபர் வேஜஸும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஷார்ட்டேஜ்னால ப்ரொடக்ஷனும் குறைஞ்சிருச்சு. இது எல்லாம் வரும்போது இந்த மாதிரியான நூலுள்ள ஏற்றங்கள் கண்டிப்பாக எங்களை காஸ்ட்டை கூட்டும் போது இன்னைக்கு கார்மெண்ட் மற்ற மாநிலங்களையும் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம அவங்களோட போட்டி போடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதே மாதிரி சைனால இருந்தும் இன்னர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய த்ரூ பங்களாதேஷ் வந்துட்டு இருக்கு. ரொம்ப மலிவான விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக எங்களை ரொம்ப பாதிக்கும். இணைப்பிலே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பாலச்சந்திரன்.